எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷம்? 7 வருஷத்துக்கு ஒரு வருஷம். இப்போ உங்களுக்கு மாந்தோப்பு இருக்கு. நீங்க 6 வருஷம் தான் மாங்காய் பறிக்கணும். 7வது வருஷம் உங்க தோட்டத்துல யாரு மாங்காய் பறிக்கணும்? புறஜாதி. நீ இல்லை, உன் தோப்பை அப்படியே விட்டுறணும் ஃப்ரீயா. உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்கு. இருக்கா? இன்னைக்கு என்ன தோப்பு இருக்கு உங்களுக்கு? வயல் தோப்பு, வயல் இருக்கு. 7 வருஷம் உங்க வயல்ல 6 வருஷம் உழுது நெல் விதைக்கணும், அறுவடை செய்யணும். 7வது வருஷம் ஓய்வு வருஷம். அந்த 7வது வருஷம் உங்க வயல்ல நீங்க நெல் விதைக்க கூடாது. யார் விதைக்கணும்? புறஜாதி, ஏழைகள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், அவங்க விதைக்கணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப இவங்க இத செய்யல. இவங்க இதை என்ன செய்யல. அப்ப கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டே இருந்தாரு. 7 வருஷத்துக்கு ஒரு வருஷம்னா சரி, 14 வருஷத்துக்கு 2 வருஷம். அப்ப 21 வருஷத்துக்கு 3 வருஷம், 28 வருஷத்துக்கு இப்படியே கணக்கு வச்சுக்கிட்டே வந்தாரா கர்த்தர். 70 வருஷம் லேண்ட ஃப்ரீயா விடணும்னு கர்த்தர் சொன்னாரு. 70 வருஷம் லேண்ட, நிலத்தை விடணும். அப்படின்னா எத்தனை வருஷம் அவங்க கொடுக்கல? 490. ஒரு கைதட்டு கொடுங்க பார்சலுக்கு. நல்லா தட்டுங்க, சாணி தட்டுவீங்க. ஓகே, குட். 70 வருஷம் நிலத்தை கொடுக்கணும்னு சொன்னா எத்தனை வருஷமா இவங்க கொடுக்காம இருந்தாங்க தெரியுமா? 490 ஆண்டுகள் இந்த கவர்மெண்ட் இந்த பிரமாணத்தின்படி செய்யல. நீங்க மறந்துடுவீங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். அப்படியே ஞாபகம் வச்சிருப்பார். எரேமியா புஸ்தகம், எரேமியா 11:25, 2 நாளாகமம் 36:21. அப்படின்னா 25:11 போங்க, மாத்தி இருக்கும். படிங்க, நான் படிக்குவா. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை என்ன செய்வார்கள்? சேவிப்பா. 70 வருஷம் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் 70 வருஷம் ஒப்பு கொடுக்கிறாருன்னா 70 × 70 7 7 49, சைபரை தூக்கி போட்டீங்கன்னா 490 வருஷமா லேண்டை கொடுக்காததுனால பாபிலோன் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த கவர்மெண்ட்டை எங்க அனுப்பிட்டாரு? பாபிலோனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டாரு. இப்ப லேண்ட் என்ன ஆகி போச்சு? வெறுமையாக்கப்பட்டது. 70 வருஷம் அந்த இஸ்ரவேல் நாட்டை யார் விவசாயம் பண்ணா? அடங்கு புறான அந்நியர்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதா? இல்லை, நான் எடுக்கிற ஸ்டடி புரியுதா உங்களுக்கு? நான் கொண்டு வர ஆர்டர் புரியுதா? பேச மாட்டீங்களா? புரியுதுன்னு சொல்லுங்க சத்தமா. தஞ்சாவூர் பொம்மைங்க மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்ப பாருங்க, இவர்கள் பாபிலோனுக்கு போனார்கள். இவர்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை? சமாரியாவா? அசீரியா சிறப்பிடிச்சவன். எங்க போனார்கள்? வேர்ல்டு ஃபுல்லா, உலகம் முழுவதும், வானத்தின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும். இவங்க எங்க போனாங்க? பார்த்தீங்களா? மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க. நான் கையை எங்க காட்டுறேன்? இவங்க எங்க போனாங்க? உலகம் முழுவதும் போனார்கள். இவங்க எங்க போனாங்க? பாபிலோனுக்கு போனாங்க. இவங்க எத்தனை வருஷம்? 70 வருஷம். இவங்க திரும்பி வந்துட்டாங்க. இஸ்ரவேல் நாட்டுக்கு இவங்க திரும்பி வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க? எஸ்ரா மூலம் கொஞ்சம் பேரு, நெகேமியா மூலம் கொஞ்சம் பேரு, செருபாபேல் மூலம் கொஞ்சம் பேரு. அர்த்தசஷ்டா ராஜா நெகேமியாவை அனுப்புறான். போடா, உங்க ஊருக்கு போய் எருசலேமின் மதுளை கட்டுறா. உடனே செருபாபேலை எஸ்ராவை கூப்பிட்டு போய் தேவாலயத்தை கட்டுற.
உங்களுக்கு என்ன வேணும், நான் செய்கிறேன்னு சொல்லி 70 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த யூத கவர்மெண்ட் திரும்ப எங்க வந்துருச்சு, சொந்த நாட்டுக்கு வந்துருச்சு. எருசலேமுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். 10 கோத்திரம், வேர்ல்டு ஃபுல்லா சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரம் திரும்பி வரல. திரும்பி என்ன செய்யல, வரல. சரி, இப்ப இதை அழிச்சிடலாமா? இதை அழிச்சிட்டு மறுபடியும் நான் வர்றேன். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே.